சீமானோட வீக்னஸ் நான் சொல்கிறேங்க. அவர் எல்லா இடத்துலையும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறார். தெளிவாகவும் பேசுகிறார். ஒரு சொல்யூஷன் தான் நமக்கு புரிஞ்சிக்காத லெவலில் பேசுகிறார். ஸோ உள்ள பிரச்சனைகளை அழகாக எடுத்து வைக்கிறார். அந்த சொல்யூஷனை அங்கே இருக்கிற வேட்பாளர்கள் சொல்ல விட்டான்னு வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். ஸோ வேட்பாளர்களை வாயை திறக்க விட மாட்டேங்கிறார். அவங்க பாட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, கல்யாண பொண்ணு மாதிரி. அதுதான் தவறு. ஸோ வேட்பாளர்கள் அவர் பேச வைக்கிறதுக்கு சாட்டை துருமுகனோ யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் ஓட்டு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இவர் மாத்திரம் அங்கங்கே போயிட்டு ஒரு மீடியாவில் ஒரு இதை பண்ணிவிட்டு மக்கள் எனக்காக ஓட்டு போடுறான்னு நினைக்கிற அந்த சிந்தனையை மாற்றினார்னா கட்டாயம் அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேட்பாளருக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறார். திடீர்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே விட்டுறார். இப்போ இந்த ட்ரம்ப் பண்ணுறா பார்த்தீங்களா அமெரிக்காவில், அதே மாதிரி தான். ட்ரம்ப் நாங்கள் சமரசம் ஆயிட்டோம் அப்படின்வாரு, ஆனால் ஆகலை அப்படின்வார். நாங்கள் இதை பண்ண போகிறோன்னுவாங்க, ஆனால் அதை பண்ண மாட்டோம், அப்படியே முடிச்சிடுறாரு. ஸோ அந்த நேரத்தில் அது சரியில்லாமல் போயிடுது. அது அதனால் ஒரு தலைமை கோட்டை விடுது தான் நினைக்கிறேன் சீமானோட தலைமை. அது இல்லைன்னா அவங்களோட உண்மையாகவே ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு கட்சி. அடுத்த லெவலுக்கு அவங்க இன்னும் சிந்திக்க மாட்டுறாங்க. நான் 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 அப்படிங்கிற ஒரு இருக்கிற தலைவன் என்றைக்குமே முன்னுக்கு வந்த இதுவே கிடையாது. எப்பயுமே ஒரே லெவலில் இருப்பாங்க. அவர் சுற்றி இருக்கவங்க வருவாங்க, கொஞ்ச நாள் கூட இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இது நம்ம போன 10 ஆண்டுகளே பார்த்துருக்கோம். காளியம்மா முதல் கொண்டு நிறைய பேர் அவர் வந்திருக்காங்க, எல்லாமே விட்டு போயிருக்காங்க. அதனால சீமான் இந்த தடவை வேட்பாளருக்கு கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது யாராவது எடுத்து சொல்லுங்க. மீடியாவுக்கு கூட அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். வேட்பாளரை முதல்ல பேச விடணும். வேட்பாளர் அந்த ஊருக்காரு, அந்த ஊர் என்ன பண்ணியிருக்கிறார் அது இதுன்னு தெளிவுபடுத்த சொல்லிவிட்டு அப்புறம் இவர் பரப்புரையை தொடங்கலாம். இல்லைன்னா இவர் பரப்புரை வர்றதுக்கு முன்னாடி வேட்பாளர் மக்களை பேசணும். ஆனால் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. இதனால் சீமான் நான் 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 அப்படிங்கிற ஒரு தலைவனாக இருக்கிறாரு. அப்படி தான் விஜயும் வர மாதிரி தோணுது எனக்கு. இந்த மாதிரி உள்ள தலைவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.